வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிவராத்திரி ஸ்பெஷல் பாயாச ரெசிபி தான். அது சக்கரவள்ளி கிழங்கை வச்சு சுலபமாக செய்யலாம். இது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். சிவனுக்கு உகந்த பாயாச ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாயாச ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை லேசாக வறுத்துக்கங்க. நெய் எதுவும் விட தேவையில்லை, வெறும் கடாயில் வறுத்தாலே போதும். கொஞ்சம் கலர் மாறி நல்லா வாசனை வரட்டும். இது நம்ம அரை மணி நேரத்துலேயே நம்ம இந்த பிரசாத ரெசிபி செஞ்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கா அவிச்சு சாமிக்கு நிவேதனமாக வைப்பாங்க. அதுக்கு பதிலாக பாயாசம் சிவனுக்கு பிடிச்சது. அதுலேயும் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பாயாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பருப்பை பயத்தம்பருப்பு அதில் போட்டுருங்க. கழுவின பாசிப்பருப்பு அதில் போட்டுட்டு பாதாம் பருப்பை நான் ஏற்கனவே வெந்நீரில் ஊற போட்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். அது ஒரு 6-7 பாதாம் பருப்பு சேர்த்துக்கங்க. அதோடு சேர்ந்து ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தேங்காய் நல்லா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். சில்லாக நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காயை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. இப்படி தான் இருக்கணும், நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சோன்னே அதுக்கப்புறம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதனால் 2 கிழங்கு நான் எடுத்து வேக வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மசிச்சு சேர்க்கலாம். இருந்தாலும் 1-2 கட்டிகள் இருக்கும், வாயில் தென்படும் போது திப்பியாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்காக நம்ம அரைச்சி செஞ்சிட்டோம்னா நல்லா வலுவலுன்னு க்ரீமியாக இருக்கும் இந்த பாயாசம். நல்லா வலுவலுன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவு வெல்லம். இதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை. இன்னொரு கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி கொதிக்கங்குள்ளாரையே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய் விழுது, தேங்காய், பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை கலந்து கொடுத்துருங்க. அடி பிடிச்சிரும் டக்குன்னு உங்களுக்கு, அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கங்க. ஏன்னா பாசிப்பருப்புக்கு அடி பிடிக்கிற தன்மை இருக்குது. நல்லா கலந்து கொடுத்துருங்க. மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் அலம்பி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சக்கரவள்ளி கிழங்கு, அதையும் சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கட்டிகள் விழுகாது, ஏன்னா அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், க்ரீமியாக இருக்கும். வடிகட்டி சேர்த்துக்கங்க. இது 200 கிராம் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா தித்திப்பான வெல்லம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த உடனே இது ஆற நல்லா உங்களுக்கு திக்காகவே வந்துடும். இதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே இறக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு முந்திரி பருப்பு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கடாயை காய வச்சுட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 8-10 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. அது மட்டும் போதும் உங்களுக்கு. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே தாளித்து கொட்டிட வேண்டியதுதான்.
பொரிச்சு கொட்டிடுங்க பாயாசத்தில். அருமையான சிவன் ராத்திரிக்கு இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிவனுக்கு பிடிச்ச பாயாசம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.